Hi guys, Assalamu alaikum. Welcome to SLA Divorce channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டான வட்டக்காய் கறி ரெசிபி. வட்டக்காயில் எல்லோ கலர் பம்கினும் இருக்குது, அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பம்கினும் இருக்குது. இல்லை இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ ஏண்ட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி எல்லோ கலரை விட இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கும். ஸோ நான் எடுத்துக்கிற வட்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீசஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை பச்சைக்காய், கருவேப்பிலை, ரம்பு, உளு அரிசி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் மசாலா தூள் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது கூட நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஒரு 2 பீசஸ் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் மேஷ் பண்ணினோம்னு சொன்னால் கிரேவி இன்னும் நல்லா திக்காக வரும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பாயில் வர அளவுக்கு மட்டும் குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வட்டக்காய்க்கு தேவையான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகின அப்புறம் இது கூட வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலை அண்ட் துண்டு கொச்சிக்காய் சேர்த்துட்டு நல்லாவே லோ ஃப்ளேமில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த தாளிப்பை வட்டக்காயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான க்ரீமியான வட்டக்காய் கறி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமேண்டா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களையே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.